முதலீட்டில் பெருமிதம் என்பார்கள். மின்னணு உற்பத்தியில் முதலிடம் நாம் தான் என்பார்கள். இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலம் தமிழகம் என்பார்கள். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட சர்வாதிகாரியாய் மாறுவேன் என்றார்கள். குழந்தைகளுக்கு அப்பா என்றார்கள், தாயும் ஆனவர் என்றார்கள். அந்தோ உண்மை என்ன? சந்தி சிரிக்கிறது சட்டம் ஒழுங்கு. குடும்ப பெண்களின் தாலி எறுத்து குடிக்க வைத்து வரும் வருவாயில் ஆட்சி. நீட் ரகசியம், மும்மொழி எதிர்ப்பு போல் இப்போது தொகுதி மறுவரையறை என அடுத்த பொய்களின் நீட்சி. கடவுள் தரிசனத்திற்காக காத்திருந்த போது கோவில்களில் போதிய வசதி இல்லாததால் மரணித்த பக்தர்களின் குடும்பத்தார் கதறிய மரண ஓலமே இந்த அலங்கோல ஆட்சிக்கு சாட்சி. பாட்டிலுக்கு 10 முதல் 1000 கோடி வரை ஊழல். கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம். இதுதான் இன்றைய தமிழகத்தின் சூழல். கனிம வளக்கொள்ளை, சிறார்களுக்கு பாலியல் தொல்லை, சமூக ஆர்வலர் மற்றும் அரசு அதிகாரிகளின் படுகொலைகள், வழக்கறிஞர், மருத்துவர் என யாருக்கும் பாதுகாப்பில்லா நிலை. பொது மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் காவலர்களின் நிலையோ பரிதாபம். செயின் பறிப்பு சம்பவங்கள், காவலர்களையே அடித்து கொள்ளும் நிகழ்வுகள், திராவிட மண்ணில் ஆணவ கொலைகள், பிரதமரின் கொடும்பாவிகள் எரிப்பு, காவல்துறையின் என்கவுண்டர்கள், அமைச்சர்களின் பொறுப்பற்ற பேச்சுகள், யார் அந்த சார், ஹூ இஸ் தட் பொலிட்டிக்கல் ஹோர் என விவாதம் நடத்த முதுகெலும்பில்லாத ஊடகங்கள், குற்றம் சாட்டப்பட்ட அமைச்சர்களின் வழக்குகளில் இருந்து விலகும் நீதிபதிகள் என தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் சட்டம் ஒழுங்கு சிரியாய் சிரிக்கிறது. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா, இப்பயிரை கண்ணீரார் காத்தோம் என்ற பாரதியின் வரிகளை படிக்கும் போது இரத்தம் கொதிக்கிறது. விடியா அரசை வீட்டுக்கு அனுப்ப ஒன்றுபடுவோம். தேச விரோத சக்திகளை ஓட விடுவோம்.